மண்டேலா எஃபெக்ட்னு ஒன்று இருக்கு. ஓகே. ஸோ மண்டேலா எஃபெக்ட்னா என்னன்னா, ஸோ மண்டேலா வந்து நெல்சன் மண்டேலா வந்துட்டு என்ன ஆனார் அப்படின்னா 2013 வந்து இறந்துட்டாரு. ஓகேவா? பட் வந்து அவர் இறந்து போனதுக்கு அப்புறம் நிறைய பீப்புள் வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, இல்லை இவர் வந்து 2013 இறக்கல, 1980s வந்து இப்போ பிரிசன்ல வந்து இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. பட் உண்மை என்னன்னா அவர் 1990 வந்துட்டு ரிலீஸ் ஆயிட்டாரு, 2013 வந்து இறந்து போயிட்டாரு. ஸோ இது வந்து ஒருத்தர் 2 பேருக்குன்னா ஓகே. பட் வந்து இப்படி எப்படி ஒரு மாஸ் பீப்புளுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு இது வரும், இந்த மாதிரி நினைக்கிறதுக்கு ஒரு சான்ஸே இல்லை. ஸோ எப்படி இவ்வளோ பேர் வந்து எப்படி கரெக்டாக சொல்றாங்க 1980s எப்படி சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி. இதுதான் வந்து மண்டேலா எஃபெக்ட்னு சொல்லுவோம். ஸோ நாட் ஜஸ்ட் மண்டேலா, ஐ மீன் மண்டேலா பத்தி மட்டும் கிடையாது. பட் இந்த ஒரு இது வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, இதே மாதிரி நிறைய பாப் கல்ச்சர் ரெஃபரன்ஸ் வந்துட்டு, ஐ மீன் டிவியில உள்ள சின்ன சின்ன ப்ராடக்ட்ஸா இருக்கட்டும், அட்வர்டைஸ்மெண்ட்ஸா இருக்கட்டும், நிறைய இது வந்து மக்கள் நோட்டீஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. இல்லையே இது இப்படி வராதே, நான் இப்படியில கேள்விப்பட்டேன் அப்படின்னு. ஸோ இது எங்க பிரச்சனை ஆகுதுன்னா, ஒருத்தர் 2 பேர்னா பிரச்சனை இல்லை, எப்படி ஒரு மில்லியன் கணக்குல மக்கள் வந்து ஒரே டைம்ல இந்த மாதிரி நினைக்க முடியும், கொஸ்டின் கேட்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுவுமே எனக்குமே இந்த மாதிரி ஒன்று நடந்திருக்கு. ஏன்னா அப்துல் கலாம் இறந்து போகும்போது எனக்கு என்ன ஆச்சுன்னா, அப்துல் கலாம் இப்போதான் இறந்து போறாரா, முன்னாடி இறந்து போயிட்டாங்க. ஆக்சுவலா அவர் இறந்து போன, ஐ மீன் அவர் இறந்து போனப்போ நமக்கு தெரியும் அப்துல் கலாம் இறந்துட்டாரு. பட் என் பேக் ஆஃப் த மைண்ட்ல வந்துட்டு என்ன இருக்குன்னா, அவர் முன்னாடியே இறந்து போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோண ஆரம்பிச்சிட்டு நான் ஸ்கூல் படிக்கும் போது. ஸோ இது எனக்குமே நடந்திருக்கு. இது நிறைய இடத்துல நடக்கும் ப்ரோ. சிலர் வந்து லைக் அவங்க ஓல்டர் ஜென்ரேஷன்ல இருக்கவங்க இப்போதான் ரீசெண்டா அவங்கள பத்தி நியூஸோ ஏதோ ஒன்று ரீட் பண்ணும்போது, ஓகே இவங்க இன்னும் இருக்காங்களா, ஓகே இன்னும் இது பண்றாங்களா, இன்னும் அவங்க ரிசர்ச் ஒர்க்கோ இல்லை வந்து ஒரு ஆக்டிங் ஃபீல்டு ஏதோ ஒன்றுல இன்னும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களா அப்படின்றது நமக்கே தோணும். ஸோ இதுதான் வரும். ஸோ இதுதான் சைக்காலஜி. இந்த மாதிரி சைக்காலஜிக்கலாக என்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா, இப்போ இது நம்மளோட பிரெயின் வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு சர்டன் ஒரு மெமரி இருக்கு நமக்கு, ஒருத்தவங்களை பத்தி ஒரு சர்டன் இது வரைக்கும் தெரியும், அதுக்கப்புறம் நமக்கு அதை பத்தி எந்த ஒரு இதுவுமே தெரியாது. ஸோ ஒரு பிளாங்க் அவுட்டா இருக்கும். ஸோ அதை ஃபில் பண்றதுக்காக ஒரு ஃபால்ஸ் மெமரி கிரியேட் பண்ணுவோம். அது நமக்கு தெரியாமலே நடக்கும். நம்ம ஒரு அசம்ஷன் வச்சிருப்போம், இல்லை யாரோ ஏதோ ஒரு இடத்துல சொல்லியிருப்பாங்க, அதை வந்து நம்ம பிரெயின் என்ன பண்ணும்னா, அந்த ஓகே இதை வச்சு அந்த ஸ்டோரியை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நம்மள வந்து இது பண்ணிரும். சோ அந்த மாதிரி தான் மண்டேலாவுக்கு நடந்திருக்கு. நிறைய பேருக்கு மண்டேலாவை பத்தி தெரியும், அவருக்கு என்ன ஆச்சு அதுக்கப்புறம் என்ன ஆச்சு தெரியாது. எங்கேயோ ஒரு இடத்துல